நம்ம வீடியோவில் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் வச்சு வாழைக்காய் ட்விஸ்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு தோலை செத்தி எடுத்துக்கலாம். தோலை செத்திட்டு சிப்ஸு செத்துற கட்டையில் மெலிசாக செத்தி எடுத்துக்கணும். இதை மாதிரி நீளமாக எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ டூத் பிக் எடுத்து இது மாதிரி எஸ் வடிவில் குத்தி எடுத்துக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் எஸ் வடிவில் குத்தி எடுத்துக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் எஸ் வடிவில் கோத்து எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான மாவை கலந்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கணும். அடுத்தது 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுத்தது 3 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் போட்டுக்கணும். அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு தூள் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இது மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இந்த வாழைக்காய் ஒன்று ஒன்றா எடுத்து மாவில் முக்கி எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். இது அழகாக லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டுருங்க. வெந்துருச்சு, ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம்.
இதே போல் நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். மொறுன்னு சூப்பராக வாழைக்காய் ட்விஸ்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சும்மாவும் சாப்பிட்லாம், சாஸ் தொட்டும் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.